நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். தாவீது கோலியாத்தை மேற்கொண்ட சம்பவத்தை பற்றி இன்னைக்கு பேசலான்னு நினைக்கிறேன். ஒருவேளை நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இது. சின்ன வயசுல இருந்து சண்டே ஸ்கூல்ல, சர்ச்சில், இன்னும் பல இடங்கள்ல நீங்க இதை கேட்டிருக்கலாம். அரக்கன் அல்லது ராட்சசன் உங்களுக்கு முன்னாடி நிற்கலாம். ஆனால் ஆண்டவரோட உதவினால அந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியும்னு நாம் அதை புரிஞ்சிருப்போம். இந்த சம்பவத்தில் நீங்கள் அந்த சூழலை நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறமை இருந்த ஒரு மனுஷன் இல்லை. உங்களை என்னை மாதிரி ஒரு சாதாரண மனுஷனாக தான் தாவீது இருந்தார். ஒரு சின்ன பையன். அங்கே இருந்த இஸ்ரவேல் இராணுவத்தில் இருந்தவங்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களுக்கு போர் பற்றின எல்லா விஷயங்களும் தெரியும். போர் பற்றின அனுபவம் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க எல்லாரும் கோலியாத்தை எதிர்கொள்ள பயந்தாங்க. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஒரு விஷயத்தை நம்மளை செய்ய சொல்கிறப்ப அதற்கான துணிச்சலை, தைரியத்தை அவர் கொடுப்பார். உங்களுக்கு உள்ளே இருந்தே ஒரு குரல் கேட்கும், நீ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், நீ இந்த வழியில் இந்த திசையில் போகணும், ஆண்டவர் கொடுத்த அழைப்பை இப்படி பின்பற்றிப்போ இப்படின்லாம் கேட்கும். ஆனால் அனுபவம் இருக்கிற ஆட்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதை நீ செய்ய முடியாது, நீ இதை செஞ்சுக்க மாட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களே இதை எதிர்கொள்ள பயப்படுவாங்க. உங்களை அவங்க முட்டாளாக நினைக்கலாம். உங்களுக்கு எதிரியோட பலம் தெரியல, யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கல, பிரச்சனையோட ஆழத்தை, தீவிரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு அவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க. இப்படியான சூழலை நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை பின்பற்றி வந்திருப்பீங்க. உங்களில் அவர் போட்ட விஷயத்தின் காரணமாக வந்திருப்பீங்க. உங்களுக்கு அதுக்கான துணிச்சலை அவர் கொடுத்துருந்துருப்பார். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க, உங்களை விட அனுபவம் இருக்கிறவங்க, பயிற்சி பெற்றவங்க, அவங்க இப்படியெல்லாம் சொல்கிறப்ப எனக்கு இது புரியலை, ஒருவேளை இதோட தீவிரம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், அதான் வந்துட்டேனோ அப்படின்னு நீங்கள் பின்வாங்கி போகிற நிலைமை கூட ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க யதார்த்தத்தை பார்த்து அப்படி சொல்கிறாங்க. நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை, கடந்த கால அனுபவங்களை, ஆய்வுகளை வச்சு அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் வச்சபடி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதை ஜெயிக்கவே முடியாது, இது நடக்கிற விஷயம் இல்லை அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. ஆனாலும் சில தருணங்களில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற துணிச்சலை வச்சு எதிர்கொண்டு விசுவாசத்தோட முன்னே போகிறப்ப தாவீது மாதிரி இருங்க. திரும்பி ஓடிடாதீங்க, துணிச்சலாக இருங்க. தாவீது கோலியாத்தை எதிர்கொள்ள வேண்டி இருந்துச்சு. யதார்த்தம் அதுவாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கோலியாத்தை விட தாவீதுக்கு என்ன பெரிய பிரச்சனை இருந்துச்சு தெரியுமா? கோலியாத்தை எதிர்கொண்டு சண்டை போடுறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டி இருந்துச்சே, அந்த நபர்களை எதிர்கொள்கிறது தான். ஆமாம், அங்கே என்ன நடந்துச்சு? சவுல் என்ன சொல்கிறாரு? கோலியாத்தை எதிர்கொள்ள உன்னால் முடியாது, அவன் யுத்த வீரன், நீ சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறாரு. 1 சாமுவேல் 17:34 பாருங்க. தாவீது விடலை. ஒரு தடவை சிங்கமும் ஒரு தடவை கரடியும் என் ஆட்டை பிடிக்க வந்துச்சு. நான் அதுங்க கிட்ட இருந்து ஆட்டை காப்பாற்றினேன். அதுங்க தாடையை பிடிச்சி கிழிச்சு கொன்று போட்டேன். நான் இந்த கோலியாத்தையும் அதே மாதிரி கொல்ல முடியும்னு இந்த தாவீது சொல்கிறான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய இராணுவத்தை அவமதிச்சிருக்கானேன்னு சொல்கிறான் தாவீது. சிங்கத்துக்கிட்ட இருந்தும் கரடிக்கிட்ட இருந்தும் என்னை காப்பாற்றின ஆண்டவர் இவன்கிட்ட இருந்தும் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு தாவீது சொல்கிறான். கடைசியாக சவுல், சரி போ, கடவுள் உன்னோடு இருப்பாராகன்னு சொல்கிறார். இதை கவனிங்க. சவுலை சம்மதிக்க வைக்கிறது அவ்வளோ எளிமையான விஷயம் இல்லை. சவுல் ராஜாவை எந்த அனுபவமும் இல்லாத ஒரு சின்ன பையன் சம்மதிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அங்கே பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்கள் இருந்தாங்க. அவங்க முன்னாடி தாவீதெல்லாம் தூசுக்கு சமம். அப்படிப்பட்ட தாவீது ஒரு முரட்டுத்தனத்தோடு வர்றான் பாருங்க. நான் சிங்கத்தையும் கரடியும் கொன்னிருக்கேன்னு சொல்கிறான். என்னோட வாழ்க்கையிலிருந்து சொல்கிறேன், ஆண்டவர் என்னை ஊழியத்தை தொடங்க சொன்னார். அப்போ ஏற்கனவே ஊழியத்தில் இருந்த நீண்ட கால அனுபவம் பெற்றிருந்த ஊழியக்காரங்க, இதெல்லாம் உனக்கு ஒத்து வராது, உன்னால் இதை செய்ய முடியாது, நீ செஞ்சுக்க மாட்ட, தேவையில்லாமல் இதெல்லாம் செய்யாத, உனக்கு அழைப்பெல்லாம் இல்லை, இதை நடத்த முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. என்னை பார்த்து சிரித்தாங்க, கேலி கிண்டல் பண்ணாங்க. எனக்கு நெருக்கமானவங்க கூட என்னோட அழைப்பை புரிஞ்சிக்கல. ஆனால் ஒன்று தெரியுமா? ஆண்டவர் உங்களை ஒன்று செய்ய சொல்கிறாருன்னா ஆண்டவர் அதுக்கான துணிச்சலை உங்களுக்கு கொடுக்குறாரு. தாவீது ஓடினது போல அதை வச்சுக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அப்படித்தான் நான் செஞ்சேன். முட்டாள்தனமாக இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் எனக்கு துணிச்சலை கொடுத்தாரு. ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொல்கிறாரோ அதை அனுபவசாலிகளை எதிர்த்து கூட நீங்கள் செய்யலாம். தாவீது அப்படி தான் எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி ஒரு துணிச்சலான முடிவெடுத்தார். ஆண்டவர் அங்கே வெளிப்பட்டார். சவுல் ராஜா கூட கேள்வி கேட்டார், ஆண்டவர் உன்னோடு இருப்பாராகன்னு சொல்கிறாரு. அதாவது சவுலுக்கு தாவீது மேலே நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் தாவீதுக்கு வெற்றியை கொடுப்பார்னு அவரால் சொல்ல முடியல. அவருக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை. வெற்றி கொடுத்தா நல்லது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறார்.
ஒருவேளை அனுபவசாலிகள் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் துணிச்சலாக நடவடிக்கை எடுங்க, முன்னேறி போங்க. ஆண்டவர் செய்ய சொன்னதை துணிஞ்சு செய்யுங்க. அதைத்தான் தாவீது செஞ்சார். ஆண்டவர் எனக்கு வெற்றி தருவார்னு தாவீது சொன்னது போலவே ஆண்டவர் தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தார். ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொல்கிறாரோ அதை அவர் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, மக்கள் எதிராக சொல்கிறத கண்டுக்காமல் நீங்கள் தொடர்ந்து முன்னேறினா, தாவீது சொன்னது போல ஆண்டவர் எனக்கு வெற்றி தருவார்னு சொல்லி கடந்து போனீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாகவே வெற்றி தருவார். சவுல் ஆயுதங்களெல்லாம் கொடுக்குறாரு, ஆனால் தாவீது அதெல்லாம் உதறி போட்டுட்டு கவனம் கல்லும் எடுத்துக்கிட்டான். ஒரு முரட்டுத்தனமான துணிச்சல் அது. தொழில் முறையிலான ஒரு யுத்தம் மாதிரி இல்லை. என்னையும் நிறைய நேரம் அப்படித்தான் மக்கள் சொல்லுவாங்க, நீ ஒழுங்கு முறையே செய்ய மாட்டேங்கிற, பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது, அப்படி நீ செய்ய மாட்டேங்கிறன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நான் வழக்கமான பிரசங்க பாணியில் செய்கிறது இல்லை தான். எனக்கான தனித்தன்மையோடு தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஸ்கூபிடு பற்றி பேசுவேன், விளையாட்டுத்தனமாக சிரிப்பூட்டக்கூடிய விதத்தில் பேசுவேன். ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. வழக்கமான பிரசங்க பாணியில் இல்லாதது அவங்களுக்கு ஏதோ ரொம்ப முரணாக தெரியுது. பிரசங்கி யாருன்னா இப்படி தான் இருக்கணும், கண்டதை பேசக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் என்ன தெரியுமா, இப்படி நான் முரட்டுத்தனமாக பேசுகிறது மக்களை போய் சந்திக்குது. முரட்டுத்தனம் காரியங்களை சாதிக்குது. ஆண்டவரோட வல்லமையால் உங்களால் மட்டுமே செய்ய முடிஞ்சதை நீங்கள் தான் செஞ்சாகணும். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை தாவீதுக்கு முறையான ஒரு பயிற்சி கிடைச்சிருந்தா தன்னோட திறமையைத்தான் நம்பியிருந்திருப்பார், தன்னோட பயிற்சியை வியூகத்தை சார்ந்திருப்பார். ஆனால் அங்கே நடந்தது என்ன, ஆண்டவரை நம்பினார். சில சமயங்களில் நீங்கள் முரட்டுத்தனமாக இருக்கும்போது வழக்கமான முறையான பாணியை நீங்கள் பின்பற்றாத சமயத்தில் அப்போ தான் நீங்கள் ஆண்டவரை அதிகமாக நம்பணும். அப்போ தான் ஆண்டவர் ஆச்சரியப்படத்தக்க விதமாக இடைப்படுவார். ஜான், நான் தொழில் முறையில் பயிற்சி பெற்ற நபர் இல்லை, ஒரு தொழில் தொடங்க சொல்கிறார் ஆண்டவர். அப்போ நீங்கள் ஐயோ எனக்கு தொழில் பற்றி எதுவும் தெரியாதேன்னு சொல்கிறீங்களா? பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து தொடங்குங்க. உங்களுக்கு என்ன எப்போ வேணுமோ அதை அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நடத்துவார். சில சமயங்களில் நான் யாரு கூடயாச்சும் பேசுகிறப்ப அவங்க ரொம்ப பெரிய புத்திசாலியாக தெரிவாங்க. எனக்கு தெரியாத பெரிய பெரிய வார்த்தைகளெல்லாம் பேசுவாங்க. உதாரணமாக சொல்லணும்னா, பிரசங்கியார்கள் பேசுகிறப்ப கேல்வினிசம் அது இதுன்னு பேசுவாங்க. என்னடா இதுன்னு நான் அமைதியாக இருந்துருவேன். நான் அப்படியான விஷயங்களெல்லாம் பேசுகிறதில்ல. எல்லாரும் சாதாரண மக்களும் புரிஞ்சுக்கிற வகையில் எளிமையான விஷயங்களை தான் நான் பேசுவேன். அதுதான் என்னோட பாணி. என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் பெரிய அறிவாளிகளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட அப்படியான ஞானம் இருந்தால் நல்லது தான். ஆனால் அப்படி இருந்தே ஆகணுன்ற அவசியம் இல்லை. அது அவசிய தேவையில்லை. ஆண்டவரால் பயன்படுத்தப்படுறதுக்கு அது நிச்சயமாக வேணும்ன்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் முரட்டுத்தனமான நபரையும் பயன்படுத்த முடியும். உங்ககிட்ட இருக்கிறத வச்சு அவர் உங்களை பயன்படுத்த முடியும். அதன் மூலம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்க முடியும். ஆண்டவரோட ராஜ்ய விரிவாக்கத்துக்காக அநேகருக்கு ஆசீர்வாத வாய்க்காலாக நீங்கள் இருக்க முடியும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க நீங்கள் என்னை அழைக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயில் மூலமாக என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.